இந்த ஃபேஷன் மால்ல இருந்து நம்முடைய உள்ள ரிசார்ட் செய்திருக்கோம். அதாவது அந்த ரிசார்ட் என்று சொல்வது நம்முடைய பரிசோதனை இடம்தான். இந்த முறையில இருந்த பெண்கள் வீடு 2024ல விருது பெற்ற ப்ராஜெக்டா இருந்தது. நிகழ்ச்சி பார்த்த பிறகு ஒரு ரவுண்ட் இருக்கு. அதாவது ஒரு கிணற்றின் சுற்றிலும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஆனா அதை சுற்றும் போது நாம அதன் ஹுக்கிங் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் எல்லாம் சேர்த்து நாம ஒர்க் அவுட் பண்ணி தான் அதுக்குள்ள போனோம். இதுதான் அதன் ஷேப் உருவாதுருங்க. அதாவது அங்க நாம ஒரு கிணற்றின் ரிங்கை தான் நாம சுற்றி இருக்கோம். ஆனா அந்த ஸ்ட்ரக்சருக்கு 5-6 மீட்டர் உயரம் இருக்கு. அத கிரேன்ல தூக்கித்தான் மேல வைத்திருக்கோம். அப்போ கிரேன் வந்து தூக்கும் போது அதுக்காக ஒரு பிரச்சனை என்னவென்றா, அந்த ஹூக் வைக்கும் இடத்தில் ஹூக் ஸ்ட்ரெஸ் வந்துட்டா உடைஞ்சு போயிடும். நாம சாதாரணமா செய்யும் போது டிசைன் இல்லாம செய்யா. அப்போ இத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரேனையும் இதே மாதிரி வைத்து, அப்போ கிரேன் வைக்கணும்னா ஒரு கவனிப்பு தேவை. ஏனென்றா கிரேனோட பூம் நீளம் அதிகமா போனாலே அது தூக்கும் லோடு குறையும். இந்த கிரேனோட பூம் ரொம்ப நெருக்கமா வைத்தா அது 14 டன் வரை தூக்கும். ஆனா இந்த பூம் இப்படி நேராக போயிட்டு அந்த மேல இருக்கிற இடத்துக்கு வந்தா அப்படி கடைசியில வந்து அது 7 டன் ஆகும். அப்போ நாம டிசைன் பண்ணி இதோட வெயிட்ட லைட் வெயிட் பண்ணலனா இந்த கிரேன் கவிடும். அப்போ இதுதான் இப்படிதான் முதல்ல தூக்கி வச்சிருந்தது. அது வரும்போது பேசிக்கலி இத சொல்வது ஒன்று டில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்.